ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து ராயல் ஐனோ வேர்ல்டு மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது சொல்லி முழுசாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலில் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராயலில் வந்து எப்படி ஐடி ஆக்டிவேஷன் சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சப்போஸ் வந்து நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். மெசேஜ் பண்ணுங்கள். ரெஃபரல் லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அந்த ரெஃபரல் லிங்க்கை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம், ஓகேங்களா, உங்கள் நேம், உங்கள் மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர்னு சொல்லியிருக்கு. அந்த ரிஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான் ஆப்ஷன்ஸ் காட்டும். மொத்தம் வந்து 4 பிளான் ஆப்ஷன், 600, 1500, 3000, 9000. நான் வந்து 3000 பிளானை வந்து இங்கே பைன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இந்த பை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு இங்கே அந்த பேக்கேஜோட செலக்ட்னு சொல்லியிருக்கோம். அந்த செலக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேங்க் ஆப்ஷன்ஸ் வந்து, ஓகேங்களா, பேங்க் ஆப்ஷன்ஸ் வந்து 4 காட்டும். ஓகே, இந்த 4 பேங்க் ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒரு பேங்க் ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு எல்லாமே ஷோ ஆகும். அந்த ஐஎஃப்சி கோடுக்கு அக்கௌண்ட் நம்பருக்கு பே பண்ணிவிடுங்க. பே பண்ணிவிட்ட அப்புறமா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அப்புறமா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய எந்த டேட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டில் நீங்கள் வந்து அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இங்கே பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ சொல்லியிருக்கோம். இந்த கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஓகேங்களா? இதை மறக்காமல் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஐடி ஆக்டிவேஷன் நம்ம ப்ராசஸிங் இப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணி முடிச்சப்பறம் பார்த்திங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஐடி ஆக்டிவேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.